திரு சபாபதி மோகன், நான் உங்களிடமிருந்தே ஆரம்பிக்கிறேன். எதிர்க்கட்சிகள், குறிப்பா இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கு தான் உண்மையை பொதுவெளியில் சொல்லிவிட்டதன் காரணமாக அச்சத்தில் பீதியில் உறைந்து போயிருக்கிறார்கள். அதனுடைய வெளிப்பாடுதான் தொடர்ந்து அவர்கள் என் மீது கோபத்தை வெளிப்படுத்துகிறார்கள். ஆனா நான் சொன்ன கருத்துல உறுதியா இருக்கிறேன் அப்படின்னு நிற்கிறார் பிரதமர். எப்படி பார்க்குது? அனைவருக்கும் வணக்கம். உங்களுடைய தொடக்க உரையில ஒரு வார்த்தை ரொம்ப அழகா சொன்னீங்க. திட்டமிட்டு பேசுகிறார்களா என்று நீங்க சொன்னீங்க. அதாவது யதார்த்தமாக பேசுவது என்பது வேறு, திட்டமிட்டு பேசுவது என்பது வேறு. திட்டமிட்டு தான் இதை பேசுகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் கனத்த நெஞ்சத்தோடு நான் உட்கார்ந்து இருக்கிறேன். பீதியில் உறைந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஆம், 130 கோடி மக்களில் ஒரு 1% 2% தான் எல்லா மதத்திலும் தீவிரவாதம் பேசக்கூடியவர்கள் இருப்பார்கள். எல்லா மதத்திலும். அது போக மீதி இருக்கிறவங்க எல்லாருமே இந்துக்களும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் சீக்கியர்களும் அண்ணன் தம்பிகளாக வாழ வேண்டும் என்று நினைப்பவர்கள் தான் இருக்கிறார்கள். எனவே அவர்கள் தான் பீதியில் உறைந்திருக்கிறார்கள். நான் நேசிக்கிற நாடு, நான் ரொம்ப மனசு வருத்தப்பட்டு 10 ஆண்டு காலம் பிரதமராக இருந்த மதிப்பிற்குரிய பிரதமர் மோடி அவர்கள் தொடர்ந்து அந்த பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்கு, ஒரு மதத்தினுடைய ஒட்டுமொத்த வாக்குகளையும் முழுமையாக பெறுவதற்கு திட்டமிட்டு வேண்டுமென்றே இதை சொல்லுகிறார். இப்ப எதிர்க்கட்சிகள் இதை திரும்ப திரும்ப சொல்லுகிற பொழுது யாருக்கு சந்தோஷம் தெரியுமா? ஆஹா, எதிர்க்கட்சிகள் நம்மை விமர்சிக்கிறார்களே என்று நினைக்க மாட்டார் பிரதமர் மோடி. பரவாயில்லையே, இது நாம சொன்னதை விட இவங்க இன்னும் 2 மடங்கு அதிகம் சொல்றார்களே என்று சொல்லக்கூடிய மக்களை குறிப்பிடலையே, எதிர்க்கட்சிகள் தானே குறிப்பிடுறார். எதிர்க்கட்சிகள் தான் பயத்தில் நடுங்குகிறார்கள், என் மீதான வெறுப்பை இதன் மூலமாக அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள் எதிர்க்கட்சிகளை தான் சொல்றாரு. நீங்கள் குறிப்பிடுவது போல அவர் மக்களை சொல்லல. இல்ல, மக்கள் அவருடைய நோக்கம், பிரதமருடைய நோக்கம் இதில் திட்டமிட்டு ஒரு குறிப்பிட்ட மதத்தினுடைய வாக்குகளை ஒட்டுமொத்தமாக வாங்க வேண்டும். நான் ரொம்ப என்னன்னா, இந்தியா என்பது இது ஒரு ஸ்பிளெண்டட் இண்டிவிஜுவலிசம், பிரத்யேகமான தனித்தன்மை இருக்கக்கூடிய ஒரு நாடு. உலகில் பூமிப்பந்தில் எந்த நாட்டிலும் இந்த சிறப்பு கிடையாது. 80, 85, 90 கோடிக்கு மேல் இருக்கிற இந்துக்கள், 20 கோடிக்கு மேல் இருக்கிற இஸ்லாமியர்கள், 10 கோடி கிறிஸ்துவர்கள், 5 கோடி சீக்கியர்கள். யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி, யூனிட்டி இன் டைவர்சிட்டி. வேற்றுமையில் ஒற்றுமை, வேற்றுமையும் ஒற்றுமையும் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த புளூரலிசம் இருக்கு பாருங்க. இந்த பன்முகத்தன்மை, இந்த பன்முகத்தன்மையை சிதைத்து சின்னாபின்னப்படுத்தி அதன் வேருக்கு வெந்நீர் ஊற்றுகிற வேலையைத்தான் பிரதமர் செய்கிறார். அதுக்கு தெளிவா திட்டமிட்டு அவர் சொல்றாரு. அவர் ஒன்னும் இதை சொல்ற காரணத்தினால ஐயோ மக்கள் அவர் வாக்கு வங்கியை தக்க வைத்துக் கொள்வதற்காக. ஆனால் அதுவல்ல உண்மை, அதுவல்ல நிஜம். பிரதமர் என்ன சொல்றாருன்னா, இப்படியாக பேசி ஒரு திட்டமிட்ட பரப்புரையை எதிர்க்கட்சிகள், குறிப்பா இந்தியா கூட்டணி கட்சிகள் நாடு முழுவதும் இது போன்ற ஒரு தவறான பரப்புரையை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா பாஜகவோ தானோ கடந்த 10 ஆண்டுகள்ல இஸ்லாமியர்களுக்கான அனைத்து திட்டங்களையும் நிறைவேற்றி இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இல்ல, அந்த அனைத்து திட்டங்கள் விட்டுடுங்க. இந்த பரப்புரை தவறா, இந்த பரப்புரை தான் கரெக்ட்னு சொல்றாரு. நான் திரும்பவும் அதைத்தான் சொல்லுகிறேன். அவர் சொன்னதை அப்படியே படிக்கட்டுமா? திரும்ப படிக்கட்டுமா அவர் சொன்னதே? அவர் என்ன சொன்னார் படிக்கலாமா? தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அப்ப அதுல ஏதோ ஒரு ஆபத்து இருக்குன்னு நீங்க புரிஞ்சுக்கிறீங்கல்ல. வெளிநாட்டில் இருந்து வந்தவர்கள், ஊடுருவியவர்கள் யாருங்க? இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் இஸ்லாமியர்கள், இந்தியர்கள். இஸ்லாமியர்கள் இந்த மண்ணின் விடுதலைக்காக போராடியவர்கள். இஸ்லாமியர்கள் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன், கிறிஸ்துவன் மண்ணுக்கு சொந்தக்காரன். இந்த நாட்டின் விடுதலைக்கு போராடியவன் கிறிஸ்துவனும் இஸ்லாமியரும் இந்துக்களும் சீக்கியர்களும். ஏதோ ஒரு மதத்தை சார்ந்தவர்கள் போராடி நாட்டின் விடுதலைக்காக போராடவில்லை. எனவே தயவு செய்து அவருடைய கருத்தில் தெளிவாக இருக்கிறார். அப்புறம் என்ன அந்த கருத்துல என்ன கருத்து? நீங்க இஸ்லாமியர்கள் இந்த நாட்டில் இருக்கக்கூடாது, அதான உங்க கருத்து. கிறிஸ்தவர்கள் இந்த நாட்டில் இருக்கக்கூடாது. அவர் 25 கோடி இஸ்லாமியர்கள் சட்டவிரோதமாக குடியேறியவர்கள், ஊடுருவல்காரர்கள் அப்படின்னு தானே சொல்றாரு. அதை இஸ்லாமியர்கள் அப்படின்னு அந்த குறிக்குள்ளர கொண்டு வரணுமா? இல்ல, அந்த வார்த்தையே பயன்படுத்தி இருக்காரு பல இடங்கள்ல. அந்த வார்த்தை 80-20 பேசினாங்களே சார். நீ அமித்ஷா 80-20 என்ன அர்த்தம்? 80-20 என்ன அர்த்தம்? நீங்க என்ன ரெண்டு மூடி மறைக்க வேண்டியது என்ன இருக்கு? யார் ஊடுருவினார்கள்? இந்த மண்ணில் பிறந்து இந்த மண்ணில் வளர்ந்து இந்தியாவை தாயகமாக கொண்டவர்கள் தான் இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் சீக்கியர்களும் இந்துக்களும். நீங்க மதத்தால் அவர்களை பிரித்து நீ அங்க போ இங்க போலாம் சொல்ல முடியாது. இது ரொம்ப வேதனை தரக்கூடியது.
இப்படிப்பட்ட விமர்சனங்கள் அல்ல, விபரீதங்கள். அழகா சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வெறுப்பு அரசியலை விதைக்கிற பிரதமர். இன்னைக்கு நேற்று இல்ல, அது RSS சித்தாந்தம், பிஜேபியினுடைய சித்தாந்தம். 10 ஆண்டு காலம் பிரதமராக இருந்த மாண்புமிகு மோடி அவர்கள் இப்படி பேசி இருப்பது என்பது, தொடர்ந்து அமித்ஷா பேசுவது, மற்றவர்கள் பேசுவது என்பது மிகுந்த வேதனை. ஒரு அழகான மாலையை சிதைப்பதற்கு முயற்சிக்கிறார்கள். இந்தியா என்கிற மாலையை, ஒரு அழகான ஓவியத்தை சிதைத்து சின்னாபின்னப்படுத்துவதை போல இந்தியாவை நாசப்படுத்துவதற்கு முயற்சி செய்கிறார் பிரதமர் மோடி அவர்கள். மிகுந்த வருத்தப்படுகிறேன். தேர்தல்ல தோல்வி வெற்றி கூட்டணி அதெல்லாம் விட்டுடுங்க சார். விமர்சனம் இருக்கலாம், கிரிட்டிசிசம் இருக்கலாம், நான் அதெல்லாம் தப்புன்னு சொல்லல. ஒரு கட்சி இன்னொரு கட்சியோட, நான் கூட தான் ஒரு 10 ஆண்டு காலம் ஒரு கட்சியில இருந்தப்ப ஒரு தேர்தல்ல திமுகவோட கூட்டணி ஒரு அதிமுகவை விமர்சிப்போம், இன்னொரு தேர்தல்ல அதிமுகவோட கூட்டணி திமுகவை விமர்சிப்போம். ஆனா எனக்கு தெரியும், திமுகவோட சேர்றப்ப அதிமுக காரன் நாளைக்கு போய் சேர்ந்தா என்ன நினைப்பான்னு வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்துவோம். அப்படி கூட்டணி மாறுவது விமர்சிப்பதெல்லாம் நீ கருத்துக்களுக்கு பதில் கருத்து சொல்வது என்பது தனி. ஆனா இது தேர்தல் நேரத்தில் செய்யப்படுகிற பரப்புரை அல்ல. விஷவில் நீங்கள் ஊண்டுகிறீர்கள். இது இந்தியாவுக்கு ஆபத்து. சரி, உங்களுடைய முதல் பார்வையை எடுத்துக்கிறேன் திரு சபாபதி மோகன். அடுத்த சுற்றில் பேசலாம். சரி, இந்தியாவினுடைய ஒற்றுமைக்கு ஆபத்து. ஓகே, அடுத்த சுற்றில் பேசலாம். திரு அர்ஜுனமூர்த்தி, இங்க காங்கிரஸ் சொல்லாத ஒரு கருத்தை, காங்கிரஸ் எடுக்காத ஒரு நிலைப்பாட்டை தேர்தல் ஆதாயத்திற்காக தொடக்கத்தில் 400 இடங்கள் வெற்றி பெற்றுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த பாஜகவோ பிரதமரோ அதை படிப்படியாக குறைச்சிட்டாங்க. நிறைய இடங்கள்ல அதை சொல்லாமே தவிர்த்துட்டாங்க. அப்படியான ஒரு சூழல்ல தேர்தல் ஆதாயத்துக்காக பிரதமர் இப்படி எல்லாம் பேசுகிறார் அப்படின்னு குற்றம் சாட்டுறாங்க எதிர்க்கட்சிகள். இப்போது இந்த மத பிரச்சனையில் தேர்தல் ஆதாயத்துக்காண்டி பேச வேண்டிய நிர்பந்தத்தில் பாஜக இல்லை, நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்களும் இல்லை. இதை நான் மத பிரச்சனைன்னு நீங்க குறிப்பிடுறது இல்லை. நீங்கள் இப்போ இவர் பேசினாரு, சார் பேசினாரு, சபாபதி சார் பேசினாரு. நாங்கள் நல்லிணக்கத்தையே கெடுக்கிறது மாதிரி இங்கே நாட்டில் ஒரு சந்தோஷத்தையே சீர்குலைக்கிற மாதிரிலாம் அதை சொன்னார். அதுக்காண்டி சொல்கிறேன். இப்போ ரொம்ப சிம்பிளாக யோசிங்க. நீங்கள் இப்போ பிஜேபி கவர்மெண்ட் எத்தனை ஆண்டுகளாக குஜராத்தில் இருக்கு? எத்தனை ஆண்டுகளாக இருக்குது? கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள்கிட்ட இருக்கா மொத்தமாக. அப்போ ஏதாச்சும் அங்கே இருக்க இஸ்லாமியர்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்திருக்கா? என்ன பிரச்சனை நம்ம பார்த்தோம்? இத்தனை நாடுகள் அரசாங்கத்துக்கு நடந்துகிட்டு இருக்கும் போது எந்த பிரச்சனையும் சந்திக்கல. நேரா யூபிக்கு போவோம். இங்கேருந்து யூபிக்கு போவோம். யூபியில் என்ன இஸ்லாமியர்கள் இப்போ வேதனைப்படுறாங்க. அவங்க நல்ல சிறப்பாக தானே. இப்போ நான் வாரணாசிக்கு போயிருக்கேன், காசியில் போகிறேன், எல்லாரும் ஒன்று மண்ணா தானே இருக்காங்க. எப்படி தமிழ்நாட்டில் மாம மச்ச உறவோட இஸ்லாமியர்களோட நம்ம பல காலமாக இருக்கிறோமோ அதே உறவு எல்லா ஊர்லேயும் இருக்கு. உத்தரப்பிரதேசத்தில் தான் மாட்டிறைச்சி வைத்திருந்ததாக சின்ன சின்ன விஷயங்களை விட்டுருங்க. பொதுவான அப்படிதான் கடந்து போக அப்படி பார்க்க முடியாது. ஏன்னா ஒரு அரசாங்கம்னு பார்க்கும்போது முழுசா பார்க்கணும், முழு உருவத்தில் பார்க்கணும். சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் பேசினா நான் இங்கே கூட தான் நான் நீங்க குஜராத் உத்தரப்பிரதேசம் அப்படின்னு நீங்க ஸ்டேட்டை ஸ்பெசிஃபை பண்றதுனால அந்த மாநிலங்களில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளையும் நம்ம குறிப்பிட்டு இல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா, எந்த விதத்திலையுமே இஸ்லாமியர்கள் இங்கே துன்பப்படுவதே இல்லை. அவங்க பொருளாதாரத்தில் எந்த குறையும் இல்லை, அவங்க வளர்ச்சி பாதையில் எந்த குறையும் இல்லை. இப்போ விப்ரோ கம்பெனியை நடத்துகிறவரே ஒரு முஸ்லாமியர். என்ன விதத்தில் அவர் பிரச்சனைக்கு போனார்? அந்த மாதிரிலாம் எந்த விதத்துலையுமே எந்த ப்ராப்ளமே இல்லாத ஒரு நாட்டில் ப்ராப்ளம்னு சொல்லக்கூடாது. எப்போதுமே கருத்து என்ன கருத்தை அவர் பேசினார் அதில் போய் ஊடுருவி பார்க்கணும். அவர் கருத்து என்ன பேசுகிறார்? காங்கிரஸோட மேனிஃபெஸ்டோவில் இருக்கிற சொத்தெல்லாம் பிரித்து நான் இந்தியாவுக்கு கொடுப்பேன்னு சொன்னால் தப்பு இல்லை, இந்தியர்களோட சொத்தை எடுத்து கொடுப்பேங்கும் போது என்ன ஆயிடுதுன்னா பிரச்சனை மாறி போயிருது. இந்திய சொத்துங்கிறது வேற, இந்தியர்களோட சொத்தை கொடுப்போம்னு சொல்ல காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் அப்படி இருக்கா? இருக்கே, அவரே சொல்லியிருக்காங்க. We assess the complete assets of Indians சொல்லியிருக்காங்களா? அது யார்கிட்ட? வேற வெளிநாட்டினருக்கு எதுக்கு இப்ப தங்க மதிப்பீடு பண்ண இதுக்குள்ள என்ன பிரச்சனை இருக்குன்னா, காங்கிரஸ்க்கு ஒரு டிஎன்ஏ ப்ராப்ளம் இருக்கு. நான் அதை கண்டிப்பா சொல்றதுக்கு எனக்கு டைம் கொடுங்க. என்ன டிஎன்ஏ ப்ராப்ளம்? ஒரு டிஎன்ஏ. அப்ப அது சொன்னாதான் இதோட பின்விளைவு என்னன்னு தெரியும். பொலிட்டிக்கலா சொல்லணும். அதான் பொலிட்டிக்கலா சொல்றேன். என்ன டிஎன்ஏ ப்ராப்ளம் இருக்குன்னா, நரசிம்மராவ் கவர்மெண்ட் முத ஆரம்பிக்கும் போது மன்மோகன் சிங் அவர்களை எக்கனாமிஸ்டாக இருந்தவரை எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு எக்கனாமிஸ்ட்டை அட்மினிஸ்ட்ரேட்டிவாக இருந்தவரை எடுத்துகிட்டு ஒரு மினிஸ்டர் ஆக்குறாங்க, ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆக்குறாங்க. அப்போது பொருளாதார கொள்கையை சீரமைக்கணும்னு முடிவு பண்ணுறாரு நரசிம்மராவ். அப்போ என்ன பண்ணாங்க தெரியுமா?
இருப்பு தங்கத்தை போய் அடமானம் வச்சு டாலர் பிரைஸா மாத்தினாங்க. 16 ரூபா இருந்த டாலரை 36 ரூபா வரைக்கும் எடுத்துட்டு போன காலமே என்னன்னா இந்த தங்க இருப்பு. இந்த தங்கத்து மேல ஏதோ ஒரு சூது இருக்கு காங்கிரஸுக்கு உள்ளுக்குள்ள. அதனாலதான் அந்த தங்க விஷயத்துல சந்திரசேகரா நரசிம்மராவ் சார் நரசிம்மராவ் சந்திரசேகரா நரசிம்மராவ் ஒரு புரிதலுக்காக இல்ல நரசிம்மராவ் அரசாங்கத்துல தானே மன்மோகன் சிங் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆனார். அப்ப அவர் எக்கனாமிஸ்டா தானே இருந்தார். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு எக்கனாமிஸ்ட் எடுத்துட்டு வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர். இல்ல அதுக்கு முன்னாடி சந்திரசேகர் அரசாங்கத்துல அப்படி எதுவும் நடக்கல. இல்ல நரசிம்மராவ் இல்ல அப்ப எதுவும் நடக்கல அந்த மாதிரி. அவரோட அரசாங்கத்துல அந்த மாதிரி எதுவும் நடக்கல. நரசிம்மராவ் தான் என்ன பண்ணாங்க, ரிஃபார்ம் பண்ணாங்க. இல்ல அது புரியுது. இல்ல அது புரியுது. அவருடைய அரசுல சந்திரசேகர் அரசாங்கத்துல நீங்க சொல்ற மாதிரியான நிகழ்வுகள் எதுவும் நடக்கல. காங்கிரஸ்ல இருந்து தான் நான் பேசுறேன். நான் காங்கிரஸ் தொடர்பு படுத்தி தானே பேசணும் இங்க. நான் காங்கிரஸ் காங்கிரஸ் தொடர்புபடுத்தி பேசும்போது இந்த மாதிரி நரசிம்மராவ் அந்த காலத்துல இருந்தே அவங்களுக்கு தங்கத்து மேல ஒரு கண் இருந்துகிட்டே இருக்கு. இந்த இன்கம் டாக்ஸ்ல கூட பாத்தீங்கன்னா சிதம்பரம் அவர்கள் என்ன பண்ணாருன்னா தங்க மதிப்பீடையும் அவர் தான் எடுத்துட்டு வந்தார். தங்கத்தை இம்போர்ட் பண்றதுக்கு டியூட்டி கொண்டாந்தவரும் அவர் தான் கொண்டாந்தார். ஸோ இந்த தங்கத்து மேல அவங்களுக்கு ஏதோ ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலா இருக்குன்னா அவங்க அந்த பணம் போறது வர்றது இதுலன்னா தங்கம் எங்கேயோ அவங்களுக்கு பயன்படுதுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் தங்கத்து மேலே ஒரு அபிப்பிராய பேதம் அவங்களுக்கு எங்கேயோ இருக்கு. நீங்க பட்டியலிடக்கூடிய எல்லா விமர்சனங்களும் காங்கிரஸ் மேல அப்படின்னா காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கையை அல்லது காங்கிரஸ் மீதான விமர்சனங்களை பிரதமர் வைத்திருக்கலாம். அதற்கு காங்கிரஸ் பதில் சொல்லியிருப்பாங்க. ஆனா மாறாக அவர் யாருக்கு அந்த சொத்தை பகிர்ந்து கொடுப்பார்கள் அப்படின்னு சொல்லும் போது ஊடுருவல்காரர்கள், சட்டவிரோதமாக குடியேறியவர்கள், அதிகமாக பிள்ளை பெற்றுக் கொண்டவர்கள் அப்படின்னு சொல்வது யாரை? நான் அதையும் சொல்றேன். 2006 ஒரு மன்மோகன் சிங் கேட்டகாரிக்கலா ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுக்கும்போது என்ன சொல்லிடுறாருன்னா இந்த ஃபர்ஸ்ட் கிரெயின் வில் கோ டு இஸ்லாமிசம் சொல்லிடுறாரு. ஃபர்ஸ்ட் கிரெயின்ங்கிற வேர்ட் இஸ்லாமிசம் நேரடியாக நீங்க சொல்ற வார்த்தையே இருக்கு. நான் வீடியோ போட்டு பாருங்க. நீங்க இஸ்லாமிசம் அப்படிங்கிற அந்த வார்த்தையே இருக்கு. முஸ்லிம்ங்கிற வேர்ட் இருக்கு. அந்த வேர்ட் இருக்கு. அதுல இஸ்லாமிசம் முஸ்லிம்ங்கிற வேர்ட் இருக்கு. அதுல டிப்ரைவ்ட் இஸ்லாமிசம் அப்படிங்கற வார்த்தை இருக்கு. இஸ்லாமியம் முஸ்லிம் மசாலிங்க அதுல என்ன சார் இல்ல இருக்கு. முஸ்லிம்ங்கிறது இருக்கு. அதனால என்னன்னா அவருக்கு என்ன ஆகுதுன்னா இந்த சொத்தை எடுத்து கொடுக்கணும். ரிசோர்சஸ் அவர் சொன்ன வார்த்தை ரிசோர்சஸ். இந்த ரிசோர்சஸ்ங்கிறது பலவிதமா நம்ம அர்த்தம் காமிச்சுக்கலாம். இந்த ரிசோர்ஸை கொடுக்கணுங்கிறது அவர் சொன்னது அதை சார்ந்து இப்ப இருக்க உங்களோட மேனிஃபெஸ்டோ இருக்குது. இதெல்லாம் எங்களுக்கு அவங்களோட ஹிடன் அஜெண்டா, இன்டென்ஷன். we doubt their intention. நாங்க இன்டென்ஷனை டவுட் பண்ணும்போது அதை ஒரு கிளாரிட்டி எடுக்கிறதுக்கு நாங்க சிம்பிளி ப்ரோவோக் பண்ற மாதிரி சில ஸ்டேட்மென்ட்கள் கொடுக்கிறது தப்பு இல்லை. ஏன்னா இப்ப இதுக்கு அப்புறம் நீங்க காங்கிரஸ் ப்ரோவோக் பண்ணல. இல்ல சார், நீங்க காங்கிரஸ் ப்ரோவோக் பண்ணலாம் அல்லது இந்தியா பிளாக்ல இருக்கக்கூடிய கட்சிகளை ப்ரோவோக் பண்ணலாம். மாறாக நீங்க மக்களை நீங்க இப்ப பிரதமரா இருக்கீங்க, 10 ஆண்டு காலம் ஆட்சி நடத்தி இருக்கீங்க. ஒரு சிறுபான்மை மக்களை கொச்சைப்படுத்தும் விதமாகவோ அல்லது அவர்களை தாழ்த்தி பேசுகிற விதமாகவோ ஒரு ஸ்டேட்மென்ட் சொல்றது அப்படிங்கிறது சரியா இல்ல. கொச்சப்படுத்தவே இல்லை. எப்படி கொச்சப்படுத்தலைன்னா அரபு நாடுகள்ல இருக்க அரசர்கள் அவ்வளவு பேருமே எங்க மோதிஜியோட இணக்கமா இருக்காங்க. இன்னைக்கு இது வரைக்கும் ஒரு அனுமார் சிலையை எடுத்துட்டு போக முடியாது. எங்க மோதிஜினா அவர் எல்லாருக்கும் நாட்டு மக்கள் எல்லாருக்கும் பிரதமர் தானே சார். அரபு நாடுகள் அதீத இணக்கமா இருக்கிறதுனால தான் அங்க இந்து கோயில் கட்டுறதுக்கு 3000 கோடி ரூபாய் கட்டுறதுக்கு பர்மிஷன் கொடுத்திருக்காங்க. அதனால அவருக்கு முஸ்லிம் துவேஷங்கிறது கிடையவே கிடையாது. அவருக்கு இஸ்லாமிய துவேஷம் அவரோட பார்வை இந்தியாவை கலாச்சாரத்தை மீட்டெடுக்கணும்னு நினைக்கும் போது கலாச்சார சீர்வழியப்படக்கூடிய எந்த விஷயத்துக்குமே அவர் மனசு இடம் கொடுக்கலங்கிறது வெளிப்படையா. யாரு அந்த கலாச்சார சீரழிவை ஏற்படுத்துறா? இந்த காங்கிரஸ் தொடர்ந்து அதானே பண்ணிக்கிட்டு இருக்காங்க.